ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.1 பார்க்கலாமா? 3.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மாறிகள்னா எக்ஸ், ஒய், இசட் இதெல்லாம் நம்ம மாறின்னு சொல்லுவோம். ஸோ 3 மாறியில் நமக்கு சம் இருக்கா? எக்ஸ், ஒய், இசட்னு 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. ஒருங்கமைனா அதோட பவர் 1. நேரியல் சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம முதல் சமன்பாடாக எடுத்துக்கலாம். இதை இரண்டாவது சமன்பாடாகவும் இதை மூன்றாவது சமன்பாடாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல் சமன்பாடு, இரண்டாவது சமன்பாடு இந்த ரெண்டையும் எடுத்தோம்னா நமக்கு ஒய், இது ப்ளஸ் ஒய்யாக இருக்குது, இது மைனஸ் ஒய்யாக இருக்குது. ஒய் நமக்கு கேன்சல் ஆகுமா? அப்போ முதல் சமன்பாடு இரண்டாவது சமன்பாடையும் கூட்டணும். ஒன்றாவது சமன்பாடு, இரண்டாவது சமன்பாடு. ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. இரண்டாவது சமன்பாடு என்ன? 2x minus y plus z is equal to 9. இதை நம்ம y கேன்சல் ஆகுமா? அப்போ இங்கே ஒரு x இருக்குது, இங்கே 2x, இங்கே 2x இருக்குது. அப்போ நமக்கு 3x ப்ளஸ் இங்கே ஒரு z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது. அப்போ நமக்கு 2z 9ஐயும் 5ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா 14. இதை நம்ம நான்காவது சமன்பாடாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சமன்பாடும் ஃபர்ஸ்ட் சமன்பாடும் இரண்டாவது சமன்பாடும் நம்ம ஆட் பண்ணோமா? அதாவது ஃபர்ஸ்ட் சமன்பாடே இரண்டாவது சமன்பாடே நம்ம கூட்டி இந்த நான்காவது சமன்பாடை கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி முதல் சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையுமோ அதை இல்லைண்டா இரண்டாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் கூட்டியோ கழிச்சோ நம்ம இன்னொரு சமன்பாடு கொண்டு வரணும். இதே மாதிரி ஒய்யை நீக்கிற மாதிரி சமன்பாடு கொண்டு வரணும். இப்போ நம்ம முதல் சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் எடுத்துக்கலாம். முதல் சமன்பாடுலையும் மூன்றாவது சமன்பாடுலையும் நமக்கு ஒய்யை தான் நம்ம நீக்கணும். அப்போனா முதல் சமன்பாடு நமக்கு ஒய்ன்னு இருக்குது. அதே மூன்றாவது சமன்பாடு -2 ஒய்ன்னு இருக்குது. அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்? முதல் சமன்பாடை 2ஆல் பெருக்கலாமா? முதல் சமன்பாடு என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 2 × 5. இப்போ நம்ம உள்ளக்க பெருக்கணும்னா 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z 2 × 5 10. இது நமக்கு முதல் சமன்பாடு. முதல் சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் எடுக்கணும்னு சொன்னோமா? மூன்றாவது சமன்பாடு என்ன? எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இந்த இதில் நமக்கு ப்ளஸ் 2y மைனஸ் 2y இது கேன்சல் ஆகிடுமா? இப்போ இங்கே நமக்கு ஒரு எக்ஸ் இருக்குது. 2x ப்ளஸ் ஒரு எக்ஸ்னா 3x ப்ளஸ் இந்த இது 2z, இது 3z. அப்போ நமக்கு 5z இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 16 26. இதில் என்ன பண்ணுறோம்? முதல் சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் கூட்டுறோம். இது 5வது சமன்பாடாக எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு 4வது சமன்பாடுலையும் 5வது சமன்பாடுலையும் நமக்கு எக்ஸ் கேன்சல் பண்ண முடியுமா? அதாவது இங்கேயும் 3x இருக்குது, இங்கேயும் 3x இருக்குது. அப்போனா நம்ம 4வது சமன்பாடையும் 5வது சமன்பாடையும் கழிச்சோம்னா நமக்கு எக்ஸ் கேன்சல் ஆகுமா? அப்போ நம்ம இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணணும்? 4வது சமன்பாடு 5வது சமன்பாடு கழிக்கணும். அப்போ நமக்கு 4வது சமன்பாடு என்ன? 3x ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14. 5வது சமன்பாடு என்ன? 3x ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 26. இதை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போனா கீழே உள்ள எல்லாத்தையும் நம்ம மைனஸால் மாற்றிக்கலாமா? ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாகவும் மாற்றணும். ஓகேவா? இப்போ 3x நமக்கு இங்கே ப்ளஸ் 3x இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. நமக்கு 3x கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் போடணும். 5 மைனஸ் 2 அப்படின்னா நமக்கு 3z இஸ் ஈக்குவல் டு, இதுவும் நமக்கு பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் தான் இருக்குது. 26 தானே நமக்கு பெரிய நம்பர். ஸோ 26 மைனஸ் 14னா 6 12. நமக்கு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போனா z இஸ் ஈக்குவல் டு 12
வகுத்தல்ல வருமா, இங்க இருக்க பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வரும்போது நமக்கு வகுத்தல்ல வரும். அப்ப இசட்டோட வேல்யூ என்ன, இசட்டோட வேல்யூ என்ன, 4. 4 × 3 12. அப்ப இசட்டோட வேல்யூ நமக்கு 4. இந்த இசட்டோட வேல்யூ 4ன்றத நம்ம 4வது சமன்பாடுல பிரதியிடுவோம். z is equal to 4 சமன்பாடு 4 பிரதியிட. சமன்பாடு 4 நமக்கு என்ன, 3x + 2z is equal to 14. 3x + 2 z ஓட வேல்யூ என்ன, 4, 14. 3x 2 × 4 8 is equal to 14. 3x is equal to 14. இங்க பிளஸ்ஸா இருக்குது, இந்த சைடு வரும்போது நமக்கு மைனஸா மாறும், -8. அப்ப 3x is equal to 8னா 14ல 8 போச்சுண்டா நமக்கு பேலன்ஸ் 6. நமக்கு x ஓட வேல்யூ என்ன, 6 வகுத்தல்ல போயிருமா, இந்த சைடு பெருக்கலா இருக்குது, கீழே வரும்போது நமக்கு வகுத்தலா மாறிடும். 1 3 3 2 3 6. x ஓட வேல்யூ என்ன, 2. இப்போ நமக்கு x z அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு. அதை வந்து நம்ம சமன்பாடு 1ல பிரதியிடலாமா. x is equal to 2 z is equal to 4ன்றத சமன்பாடு 1ல் பிரதியிடுவோமா. பிரதியிட சமன்பாடு 1 என்ன, x + y + z is equal to 5. இப்போ x ஓட வேல்யூ என்ன, நமக்கு 2ன்னு கண்டுபிடிச்சோமா. y ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, z ஓட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சோமா, is equal to 5. இது 2 + 4 6. y is equal to 5. 6 நம்ம இங்க 6ன்னு ஆட் பண்ணோமா, இந்த சைடு +6 இருக்குது, இங்க வரும்போது நமக்கு -6 மாறுமா. இப்போ y ஓட வேல்யூ என்ன, நமக்கு -1. இப்போ நம்ம 3 வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ -1, z ஓட வேல்யூ 4. இப்போ நம்ம அந்த மாறிகளோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. முதல் மாறி x ஓட வேல்யூ, x ஓட வேல்யூ என்ன, x is equal to 2, x is equal to 2, y equal to -1, z is equal to 4 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ரெண்டாவது பார்க்கலாமா. என்ன சொல்லியிருக்காங்க, 1/x -2/y + 4 is equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இரண்டாவது சமன்பாடு 1/y - 1/z + 1 is equal to 0. இது மூணாவது சமன்பாடு 2/z + 3/x is equal to 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு பகுதியில் இருக்கு. ஓகேவா, இப்படி இருந்தால் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பகுதியில் இருக்கிற 1/x அப்படின்றத வந்து நம்ம இந்த மாறிலியை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 1/y வந்து பின்னு வச்சுக்கலாம், 1/z சின்னு வச்சுக்கலாம். இப்போ 1/x வர இடத்துல நம்ம ஏன்னு பிரதியிடுவோமா. 1/x வர இடத்துல 1/x ஃபர்ஸ்ட் சமன்பாடு பார்ப்போமா. a மைனஸ் இது 1/y தானே, 2/y வந்து நம்ம 2 × 1/yன்னு எழுதலாமா. அப்போ 1/yக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், என்ன சொல்லியிருக்கோம், bன்னு எழுத சொல்லியிருக்கோம். அப்போ 2 நம்ம எதுவும் பண்ணலை, அப்போ 2 அதே அங்கேயே தான் இருக்கும். 2b is +4. +4 வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போய்க்கலாமா. +4 இந்த சைடு வந்துச்சுன்னா -4. இதை வந்து நம்ம முதல் சமன்பாடு அப்படின்னு எழுதிக்கலாம். இரண்டாவது சமன்பாடுல எப்படி எழுதலாம், 1/yன்னு இருக்கு. 1/yனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், b minus 1/z என்ன சொல்லியிருக்கோம், c. b minus c is equal to +1 இங்க இருக்கு, இங்கிட்டு கொண்டு வரும்போது நமக்கு -1 மாறும். இதை வந்து இரண்டாவது சமன்பாடா எடுத்துக்கலாம். மூன்றாவது சமன்பாடு என்ன, 2/z. 2 நம்ம எழுதலை, 2 அப்படியே வச்சுக்கலாம். z 1/z நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், cன்னு எடுத்திருக்கோம். +3 × 1/x வந்து ஏன்னு எடுத்திருக்கோம். a is equal to 14. இதை வந்து மூன்றாவது சமன்பாடா எடுத்துக்கலாம். முதல் சமன்பாடும் இரண்டாவது சமன்பாட்டிலையும் நமக்கு b கேன்சல் பண்ண பார்க்கலாமா. இங்க வந்து மைனஸ் இருக்கு, இங்க -2bன்னு இருக்கு. அதே இது நமக்கு இரண்டாவது சமன்பாடுல வெறும் b தான் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம், -2b வந்து நம்ம இது இரண்டாவது சமன்பாடை வந்து நம்ம 2ஆல பெருக்கலாமா. இரண்டாவது சமன்பாடை
2ஆல பெருக்குவோம். பெருக்கணும்னா நமக்கு 2b minus c is equal to -1 into 2ஆல பெருக்கணும். அப்ப நமக்கு இரண்டாவது சமன்பாடு என்ன? 2b minus 2c is equal to -2. இப்ப நம்ம இரண்டாவது சமன்பாடு இப்படி ரவுண்ட் சர்க்கிள் போட்டாலே அது சமன்பாடு தான். ஒன்றாவது சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் எடுத்து கூட்ட போறோம். ஓகேவா? அந்த இரண்டு சமன்பாடையும் நம்ம கூட்ட போறோம். நமக்கு இரண்டாவது 2b plus 2c is equal 2b minus 2c is equal to -2 -2ன்னு எழுதியிருக்கோமா? கண்டுபிடிச்சிருக்கோமா? இரண்டாவது சமன்பாடை பெருக்கி எழுதியிருக்கோம். முதல் சமன்பாடு என்ன நமக்கு? a minus 2b is equal to -4. இந்த இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு a வேல்யூ இங்கே கிடையாது. இது வந்து முதல் சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் நம்ம கூட்ட போறோம். ஓகேவா? இது முதல் சமன்பாடு எழுதியாச்சு. இரண்டாவது சமன்பாடு நம்ம 2ஆல பெருக்கி வச்சிருக்கோம்ல, இந்த சமன்பாடை எழுதணும். நமக்கு a கிடையாது, ஸோ bக்கு நேரா நம்ம வந்து எழுதிக்கலாம். 2b minus 2c is equal to -2ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ண போறோம்? கூட்ட போறோம். அப்ப 2b plus 2b இங்க இருக்கு, இங்க -2b இருக்கு. இது கேன்சல் ஆயிடுமா? நெக்ஸ்ட் ஏவை அப்படியே எழுதிடணும். மைனஸ் இங்கே 2c 2c is equal to -4 -2. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையுமே கூட்டணும். அப்போ 4 + 2 6. இது வந்து நம்ம மூன்றாவது சமன்பாடு. பார்த்தீங்கன்னா 2cன்னு இருக்கு. அப்போ இந்த மூன்றாவது சமன்பாடில் -2c இருக்கு. அப்போ நம்ம மூன்றாவது சமன்பாடையும் இது வந்து நான்காவது சமன்பாடு. இந்த நான்காவது சமன்பாடையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு வந்து cன்றது கேன்சல் ஆகுமா? அப்ப சமன்பாடு 3 + 4ன்னு வச்சுக்கலாம். மூன்றாவது சமன்பாடு நமக்கு என்ன? 2c + 3a is equal to 14. நான்காவது சமன்பாடு என்ன? இதை நம்ம வந்து முன்னாடி எழுதிக்கலாமா? 2c + a is equal to -6. இதை நம்ம என்ன பண்றோம்? கூட்டுறோம். இந்த இது கேன்சல் ஆயிடுமா? 3a இங்க ஒரு a இருக்குன்னு அர்த்தமா? அப்ப 4a is equal to 14 மைனஸ் பெரிய நம்பரோட சிம்பிள் நமக்கு பெரிய நம்பரோட குறி வந்து நமக்கு பிளஸ் தான். அப்ப 14 - 6 அப்படின்னா நமக்கு 8. அப்ப a ஓட வேல்யூ என்ன? 8/4. 8/4 அப்படின்னா 1 இல்லைன்னா 8. a ஓட வேல்யூ என்ன? 2. a ஓட மதிப்பு 2. a ஓட மதிப்பு 2ன்றத நம்ம நான்காவது சமன்பாடுல பிரதியிடலாமா? 4 பிரதியிட. நான்காவது சமன்பாடு என்ன? a - 2c is equal to -6. a ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2 - 2c is equal to -6. -2c is equal to -6. இந்த +2 வந்து இந்த சைட் போகும்போது நமக்கு -2ஆ மாறுமா? அப்ப -2c is equal to -6 -2 ரெண்டையுமே கூட்டணும்னா நமக்கு -8. மைனஸ் நமக்கு கேன்சல் ஆகுமா? நெக்ஸ்ட் c is equal to 8/2ன்னு வருமா? அப்ப c ஓட மதிப்பு என்ன நமக்கு? 1 2 4 2 8. c ஓட மதிப்பு என்ன? 4. இப்ப நமக்கு a ஓட மதிப்பு 2ம் c ஓட மதிப்பு 4யும் சமன்பாடு 1ல பிரதியிட்டோம்னா b ஓட மதிப்பு நமக்கு கிடைக்குமா? a ஓட மதிப்பு 2 சமன்பாடு 1ல பிரதியிட்டோம்னா a ஓட மதிப்பு நமக்கு 2 -2b is equal to -4. அப்ப -2b is equal to -4. இந்த சைடு இருக்கிற பிளஸ் இந்த சைடு வரும்போது நமக்கு -2ஆ மாறுமா? அப்ப -2b -6. மைனஸ் கேன்சல் ஆயிடுமா? நெக்ஸ்ட் b ஓட மதிப்பு என்ன? 6/2. 1 2 3 6. b ஓட மதிப்பு என்ன? 3. ஆகையால் தீர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். தீர்வுகள் மூணோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? தீர்வுகள் வந்து நம்ம வந்து a ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நம்ம 1/x தான் வந்து நம்ம ஏன்னு எடுத்தோம். அப்ப நமக்கு என்ன வேல்யூக்கு நமக்கு வேணும்? x ஓட வேல்யூ தான் வேணும். அப்ப
1/x is equal to aன்னு எடுத்தோம்னா நம்ம வந்து இந்த வேல்யூ இங்கே போச்சு, இந்த எக்ஸை இங்கே கொண்டு போயிட்டு அதே ஏ இங்கே கொண்டு போனோம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏவும் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸும் வரும். அதாவது x is equal to 1/a. அப்போ நமக்கு எக்ஸுன்ற மாறிலியோட வேல்யூ மதிப்பு தான் வேணும். அப்போ 1/aன்னு எழுதலாமா? ஏவோட வேல்யூ, அதாவது இப்போ ஏவோட வேல்யூ என்ன 2 அப்படின்றத x is equal to 1/2 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அதாவது 1/x is equal to aன்னு கண்டுபிடிச்சோமா? அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதணும்? a is equal x is equal to x is equal to 1/a. x ஓட வேல்யூ என்ன? 1/2. அப்போ நமக்கு x ஓட மதிப்பு 1/2. இதுதான் x ஓட மதிப்பு. y ஓட மதிப்பு என்ன? y வந்து நம்ம எப்படி எடுத்தோம்? 1/b. y-வும் அதே மாதிரி தான் 1/y is equal to bன்னு எடுத்தோமா? அப்போ நமக்கு y ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா 1/bன்னு எழுதணும். 1/bனா b ஓட வேல்யூ 1/3. அப்போ y ஓட மதிப்பு என்ன? 1/3. இது y ஓட மதிப்பு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 1/z is equal to cன்னு எடுத்தோமா? அப்போ இது எப்படி எழுதணும்? cz is equal to 1/c. c ஓட மதிப்பு என்ன? 4. அப்போ நமக்கு z ஓட மதிப்பு 1/4. தீர்வுகள் x ஓட மதிப்பையும் y ஓட மதிப்பு z ஓட மதிப்பை எடுத்து எழுதணும்.